ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். நாம் வாழ்கின்ற இந்த பூமி இருள் நிறைந்த பூமி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். எப்படிப்பட்ட வெளிச்சமாக இருக்கிறார்? நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். அப்படி தேவன் நமக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே காணப்படுகின்ற எல்லா இருளும் நீங்கி வெளிச்சம் நமக்குள்ளாக உருவாக்கப்படுகிறது. அது எப்படிப்பட்ட வெளிச்சம்? தேவாதி தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வெளிச்சம். அது எப்படிப்பட்ட வெளிச்சமாய் நம்மிலிருந்து வெளியாகிறது? நித்திய வெளிச்சமாய் இருக்கிறது. தேவாதி தேவன், பரலோக தேவனுடைய வெளிச்சம், நித்திய வெளிச்சம் நமக்குள் வரும் பொழுது நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த சங்கீதத்தை எழுதிய தாவீதினுடைய வாழ்க்கையிலே என்ன இருள் அவரை கவ்வி பிடித்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. சத்ருவாய் மாறிப்போன சவுல் மற்றும் காரணமே இல்லாமல் தாவீதை பகைத்த சத்துருக்கள் எல்லாருடைய கைக்கும் தேவன் அவனை விடுவித்த நாட்களில் அவன் பாடின பாடல், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். சவுலுக்குள் இருந்த ஒரு பொல்லாத ஆவி, பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்ட பொழுது அவனுக்குள் வேறொரு ஆவி இருந்தது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி கொண்டிருந்த சவுல் தாவீதை துரத்தி 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 அடிக்கிறார். அவனுடைய வெளிச்சத்தை இருளாக்கி விட வேண்டும் என்று, அவனுக்குள் இருக்கும் தேவன் கொடுத்திருந்த வெளிச்சத்தை இருளாக்கி விடலாம் என்று ஓடிக்கொண்டிருந்த சவுல். ஆனால் என்ன நடந்தது? ஒரு நாளில் தேவன் தாவீதிற்கு பட்சமாய் இறங்கினார். அவன் இருளை வெளிச்சமாக்கினார். அவனுடைய வாழ்க்கையில சத்துருக்களினால் வந்த இருளை தேவனே வெளிச்சமாக்கி விட்டார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போ. தாவீதை போன்ற ஒரு சூழ்நிலையில் பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், அநேக விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை இருளுக்கு நேராய் நடத்தி இருக்கிறதோ, தடுமாறி நிற்கிறீர்களோ, அடுத்த நாள் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லி கலக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அன்றைக்கு தாவீதை எல்லா சத்துருக்களின் கைக்கும் விடுவித்து அவனுடைய இருளை வெளிச்சமாக்கின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுடைய சஞ்சலங்கள், உங்களுடைய வேதனைகளை மாற்றி உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார். துக்க நாட்கள் முடிந்து போ. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது
பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இந்த பூமியிலே இருள் காணப்பட்டது. அந்த இருளை வெளிச்சமாக்கினார் நம் தேவன். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவர். அவருடைய வார்த்தையில் மகிமை உள்ளது. அந்த வார்த்தையில் தேவனுடைய ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தை புறப்பட்டு சென்றது, வெளிச்சத்தை உண்டாக்கியது. இன்றைக்கும் அது பகலும் இரவுமாய் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் ஒளியின் ஆண்டவர். அவருக்குள் ஜீவன் இருந்தது என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய பகுதிகளிலே பார்க்கிறோம். நம் ஆண்டவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இதுதான் உண்மை. ஆண்டவருக்குள் இருக்கும் அந்த ஜீவன் மனிதர்களாகிய நமக்கு ஒளியாயிருக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்திலே ஒளி இழந்து போய் இருளான பாதையில் கடந்து செல்கிறீர்கள், எந்த பக்கம் போறது என்று தெரியவில்லை, எல்லா பக்கமும் பாதைகள் இருட்டாயிருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்து நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று கலக்கத்தோடு கண்ணீரோடு கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஒளி, அந்த ஜீவன் உங்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது உங்கள் இருள், உங்களை சுற்றி இருக்கிற காரிருள் வெளிச்சமாக மாறும். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசுவாகிய ஒளி இந்த பூமிக்கு இறங்கி வந்தது மனிதனாக. கல்வாரி சிலுவையிலே அத்தனை பாடுகளையும் அவர் பொறுமையோடு சகித்தார். தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும், பரிசுத்த இரத்தத்தையும், குற்றமில்லாத இரத்தத்தையும் மனிதர்களாகி நமக்காகவே சிந்த கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை கழுவி பரிசுத்தமாக்கும். அப்படி செய்யும் பொழுது அவர் நமக்குள் வருவார், நமக்குள் வந்து வாசம் பண்ணுவார். எல்லா காரிருளும் மனிதனை விட்டு நீங்குகிறது. அவனுக்குள் தேவனுடைய ஜீவ ஒளி பிரகாசிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த கிருபையை உங்களுக்கும் கொடுத்து உங்கள் இருளை வெளிச்சமாக்க விரும்புகிறார் தேவன். அடுத்து பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் அதனுடைய 105ஆம் வசனம். அது என்ன சொல்லுகிறது? உமது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவ ஒளி நமக்குள் வந்த பிறகு அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமாய் இருக்கிறது, நம் பாதைக்கு அது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. வசனங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார். அந்த தேவாதி தேவன், அந்த வசனம் நம் கால்களுக்கு தீபம். நம்மை சுற்றி ஒருவேளை காரிருள் இருக்கலாம், ஆனால் வசனம் நமக்கு தீபமாய் இருக்கும். தேவனுடைய வசனம் நம் பாதைக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதுதான் வழி, இந்த பாதையை நீ தெரிந்தெடுத்து ஓடு என்று சொல்லும்.
நீ போகிற பாதை சரியல்ல என்று சொல்லி நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். தவறான பாதையிலிருந்து நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். உமது வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். இன்றைக்கு அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். முதலாவது நம்முடைய காரிருளை மாற்றுகிற கர்த்தர் தம்முடைய வசனம் என்னும் தீபத்தினால் நம் பாதைக்கு வெளிச்சம் போட்டு சரியான பாதையில் நடத்துகிற கர்த்தர் உலகத்திற்கே நம்மை வெளிச்சமாக மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நமக்குள்ளாக வெளிச்சம், தேவாதி தேவனுடைய ஜீவன், அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய வெளிச்சம், அவருடைய வசனத்தின் மூலமாய் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நடக்கிற அந்த வெளிச்சம் உலகத்திற்கே வெளிச்சமாயிருக்கிறது. மற்றவர்களுக்கும் அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வசனத்தின் மூலம் ஆண்டவர் காண்பிக்கிற வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நாம் நற்கிரியை செய்கிறவர்களாய் மாறுவோம். வசனத்தின்படி நாம் வாழ ஆரம்பிப்போம். அப்பொழுது துர்க்கிரியைகள் நீங்களாகி நற்கிரியைகள் செய்ய ஆரம்பிப்போம். இவ்விதமாய் நாம் நம்முடைய நற்கிரியைகளை மனுஷர் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நமக்குள்ளாக இருக்கும் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு வெளிச்சம், நித்திய வெளிச்சம். அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கும் பொழுது நம் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. எந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் இருள், அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக்க விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னு சொன்னால் நம்முடைய சாட்சியின் ஜீவியம், நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டிய காரியங்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய இரக்கத்திற்காய் கெஞ்சி நிற்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நீர் எவ்வளவு நல்ல தேவனப்பா. இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் உம்முடைய ஒளியினிடத்திற்கு வரவழைக்க விரும்புகிறீரப்பா. நீர் ஜீவ ஒளியாய் ஜீவ ஊற்றாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்துவதற்கு உம்முடைய வேத வசனங்கள் மூலமாய் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு உம்முடைய வெளிச்சத்தை காண்பிக்கும் பொருட்டு ஆண்டவரே எங்களை வெளிச்சத்தில் நீ நடத்துகிறீர். உமக்கு நன்றி. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.